அன்பார்ந்த உறவுகளே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பொது காலத்தில் 11வது வாரத்தில் வெள்ளிக்கிழமையிலே இருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய நற்செய்தியாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 19 தொடக்கம் 23 வரையிலான வசனங்கள் வாசிக்கப்படுகின்றது. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பது இல்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்கின்ற இறை வார்த்தையை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே வாசிக்கின்ற இந்த வார்த்தையோடு நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய நாளாந்த வாழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். மனிதர்களாக இருக்கிற நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வில் ஒரு நிலையற்ற, நிரந்தரமற்ற, அழிந்து போகின்ற செல்வத்துக்காக நாங்கள் ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் சேகரிக்க வேண்டும், அதை நாங்கள் நிறைவாக வைத்திருக்க வேண்டும், அது எங்களுக்கு அதிகமாக தேவை என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்வையும் நேரத்தையும் நாங்கள் அதிகமாக செலவிட்டு கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் எங்களுடைய வாழ்வினுடைய பயணமாக நாங்கள் மாற்றியிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் சொல்லுகின்றார், அவையல்ல உங்களுக்கு வாழ்வு கொடுப்பது, மாறாக அழிந்து போகின்ற செல்வத்துக்காக அல்ல, அழியாமல் இருக்கின்ற அந்த நிலை வாழ்வுக்காக உழையுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்வினுடைய நோக்கம் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அழகான செய்தியை எம் வாழ்வுக்கு கொடுத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் வாழுகிற எங்களுடைய நாளாந்த வாழ்வை பார்க்கிற பொழுது இந்த உலகமும் இந்த சமுதாயமும் எதை எங்களுக்கு சொல்லித்தருகிறது சொன்னால், பணம்தான் எல்லாத்திற்கும் காரணம், பணம் இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றது, எங்களை தூண்டி விடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அது அல்ல உண்மைத்தன்மை. பணம் எவ்வளவு வைத்திருக்கலாம், ஆனால் அங்கே நிம்மதி, சந்தோஷம் இருக்காது. அதனால்தான் நாங்கள் சொல்லுவோம், பணத்தை வைத்து நாங்கள் உணவை வேண்ட முடியும், ஆனால் பணத்தினால் நாங்கள் பசியை வேண்ட முடியாது. பணத்தினால் நாங்கள் குதூகலத்தை வேண்ட முடியும், ஆனால் பணத்தினால் உண்மையான சந்தோஷத்தை நாங்கள் வேண்ட முடியாது. பணத்தினால் ஒரு வேலைக்காரரை நாங்கள் வேண்ட முடியும், ஆனால் அதே பணத்தினால் ஒரு பிரமாணிக்கத்தை நாங்கள் வேண்ட முடியாது. பணத்தினால் நாங்கள் பொழுதுபோக்குகளை நாங்கள் வாங்க முடியும், ஆனால் அதே பணத்தினால் ஒரு நிம்மதியை, அமைதியை எங்களால் வேண்ட முடியாது. ஒரு பணத்தினால் நாங்கள் மெத்தையை, கட்டிலை வேண்ட முடியும், ஆனால் அதே பணத்தினால் ஒரு நல்ல தூக்கத்தை வேண்ட முடியாது. அன்பார்ந்தவர்களே, பணமல்ல எங்களுடைய வாழ்வு, பணமல்ல எங்களுடைய நிறைவு. அதையும் தாண்டி ஆண்டவர் தருகின்ற அந்த நிலை வாழ்வுதான் எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற சொத்தாக இருக்க வேண்டும். அந்த நிலை வாழ்வை அடையத்தான் நாங்கள் உழைக்க வேண்டும். ஆகவே இப்படியாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எதை நாங்கள் சேகரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்ற நல்ல இறை விழுமியங்களை எங்களுடைய வாழ்விலே
நாங்கள் சேகரிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பு, இரக்கம், பரிவு, கருணை, விட்டு கொடுப்பு, கீழ்ப்படிவு என்கின்ற நல்ல இறைவிழுமியங்களுக்காக நாங்கள் உழைக்க வேண்டும். அவைகளுக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்வையும் நேரத்தையும் செலவழிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவைகள்தான் எங்களுடைய வாழ்வினுடைய தேடல்களாக இருக்க வேண்டும். அவைகள்தான் எங்களை ஒரு நாள் நிலை வாழ்வை அடைய எங்களுக்கு வழிவகுக்கின்ற கருவிகளாக மாறிவிடுகிறது அன்பார்ந்தவர்களே. ஆகவே ஆண்டவர் எங்களை சொல்லுகிறார், இந்த உலகமானது நிரந்தரமற்றது. நாங்கள் வாழுகின்ற இந்த உலகம் நிரந்தரமற்றது. நாங்கள் எங்களை சுற்றி இருக்கின்ற இந்த பொருட்கள், செல்வங்கள் எல்லாம் நிரந்தரமற்றது. ஒரு நாள் இவை இல்லாமல் அழிந்து போய்விடும். ஆனால் அழியாமல் இருக்கின்ற அந்த நிலைவாழ்வு என்கின்ற அந்த செல்வத்துக்காக நாங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஆண்டவரிடம் எங்களுக்காக மன்றாடிக்கொள்வோம். நாங்கள் தேடுகின்ற எங்களுடைய தேடலிலே ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அதனுடன் இறைவிழுமியங்களை நாங்கள் தேட வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக்கொள்வோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்தி நிற்கின்றேன். ஆமேன். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.